வந்துட்டல. ஹாய் எவ்ரிவன். என்னடா இந்த வாட்டி நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்கல்ல? ஆமாம், போன வீடியோவில் வந்து என் தொடக்கடி பயங்கரமாக சேக்கனதை வந்து எல்லாரும் நோட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வாட்டி நான் நின்றுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய 4th வீக் ஆஃப் ஜனவரி எப்படி போச்சுன்றது அந்த டிஸ்கஷன் வீடியோவுக்கு நான் வந்து உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய லாங் லீவ் எல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த வாரத்துலேருந்து ரெகுலராக ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன். 3 நாள் போயிட்டு வந்தேன். அதில் ஒரு நாள் வந்து வண்டியில் போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் அப்படியே சரி ஓகே பெட்ரோல் காசை மிச்சம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேபில் போயிட்டு வந்தேன். கேபில் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லாஸ்ட் சீட்டில் உட்காந்ததுனால தலையெல்லாம் வந்து பயங்கரமாக கிருன்னு வந்து அப்புறம் பயங்கர ஹெட்டேக் வேறு. அதனால் அடுத்த நாளும் ஆஃபீஸ் போக வேண்டியது, கேபெல்லாம் புக் பண்ணி அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரைடே ஆஃபீஸ் போனேன். சரிவா, வெனஸ்டே தான் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆக்சுவலாக பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் இந்த உரியடி அப்புறம் டக் ஆஃப் வார் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆமாம், கொஞ்சம் லேட்டு தான், பட் ஆனால் எல்லாம் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லலாம் வந்துருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷனில் நிறைய அந்த கல்ச்சுரல் குரூ வந்து அவங்களே நிறைய பாட்டு பாடினாங்க. அது இல்லாமல் நிறைய பாட்டெல்லாம் போட்டாங்க. இந்த உரியடி அடிக்கிறப்போ இந்த மாதிரி இந்த டான்ஸ் நம்பர்ஸ்லாம் போட்டவொடனே எனக்கு சும்மாவே வந்து ஃப்ரெண்ட்ஸோடனா ரெண்டா யோசிக்கவே மாட்டேன். அவங்கள ஆட வச்சுட்டு எப்படியாவது கூட நானும் ஆடிடுவேன். எனக்கு அந்த மாதிரி கேர்ஃப்ரீயாக ஆடினோடனே எனக்கு க்ளோஸாக இருக்கவங்களுக்குலாம் தெரியும் நான் எப்பேற்பட்ட ஒரு டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டுக்கு ஆட சொன்னா நான் பாட்டுக்கு ஆடுவேன். அந்த மாதிரி ஒரு டான்ஸரு. அந்த மாதிரி கேர்ஃப்ரீயாக ஆடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுவேன். அந்த ஆடுற அந்த கொஞ்ச நேரத்துக்கு எதையுமே யோசிக்காம ரொம்ப அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்ன நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு அட்டி அமையலை. அதனால காலெல்லாம் துடிக்குது. இந்த ஏதோ ஒரு படத்துல சிவாஜி கணேசன் வந்து அடிபட்டு இருந்தாலும் அப்படியே டான்ஸ் ஆடணுன்ற மாதிரி துடிப்பாரு. ரொம்ப பழைய படம், பேர் தெரியல. அது மாதிரி எனக்கு அப்படியே டான்ஸ் ஆடுறதுக்கா இல்லை நாசரம் வாசிக்கிறதுக்கா அந்த படம் தான் நினைக்கிறேங்க. எனக்கு மறந்துடுச்சு. ரெஃபரன்ஸோட பேசணும்னு தெரிஞ்ச எனக்கு அது என்ன ரெஃபரன்ஸ்ன்னு கரெக்டாக சொல்லதான் தெரியல. ஸோ அது மாதிரி எனக்கு அப்படியே டான்ஸ் ஆடணும்னு துடிக்குது. அப்படியே மனசில் பாட்டு போடாம அந்த ஃபுல் ஹெவி ஸ்டெப்ஸாக படாமல் அப்படியே இன்னிடத்துலேருந்தே டான்ஸ் ஆடுறது அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அது வந்து என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆட முடியல. ஆனால் நிறைய பேர் ரொம்ப அப்படியே நான் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் வந்து கேர்ஃப்ரீயாக நிறைய பேர் ஆடிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப பொறாமன்னு இல்லை, பட் எனக்கு அது மாதிரி ஒரு அட்டி இன்னும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வருத்தமாக இருந்துச்சு. எனக்கு டான்ஸ் ஆட அவ்வளோ பிடிக்கும், ஆனாலும் என்னால் அந்த இடத்துல ஆட முடியலேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருத்தத்தையும் வந்து அவங்க ஆடுறது அவங்களுக்கு அப்படி ஆடுறதுனால அவங்களுக்குள்ள அந்த என்ஜாய்மெண்ட் அது வந்து என்னால் பார்க்கும் போதே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அவங்களுடைய அந்த ஹாப்பினஸ் வந்து அவங்களே அறியாமல் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நானுமே அதை வந்து ஹாப்பிலி அக்செப்ட் பண்ணிட்டு அதை பார்த்ததுல ஒரு மன நிம்மதி எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் மண்டை போட்டு புழக்க ஆரம்பித்தேன் எனக்கு கேபில் வந்ததுனால. ஸோ அது வேற விஷயம். அப்புறம் அப்படி தான் போச்சு. திருப்பி ஃப்ரைடே ஆஃபீஸ் போனேன். இந்த வாரமும் எனக்கு ஒர்க் நல்லா தான் போச்சு. நான் ஒர்க் பண்ணுற டொமைனில் எனக்கு நிறைய நான் புதுசாக கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடச்சிச்சு. நிறையா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா தெரிய வந்துச்சு. ஸோ அந்த என்னுடைய கரியர் வைஸாக நான் இதுக்கு முன்னாடி இருந்ததோட இந்த ஒரு வீக்கில் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் இந்த வாரம் பர்சனல் லைஃப்பில் நான் இது பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதை நீங்கள் படிப்பீங்களான்னா தெரியல, பட் ஸ்டில் சஜஸ்ட் பண்ணுறது என் கடமை. சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் புக்கை ஃபுல்லாக படிக்க முடிக்கல. ஸோ இதுதான் அந்த புக்கு 40 ரூல்ஸ் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு. இந்த புக் ஃபேரில் தான் நான் இன்னைக்கு நிறைய புக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, அந்த புக் ஃபேரில் தான் எதுவும் வாங்கினேன். ஸோ இப்போ மொத்தம் 350 பேஜஸ் ஆஃப் புக்ஸில் வந்து ஒரு 100 பேஜஸ் படிச்சிட்டேன். 3 சாப்டரில் ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. அவங்க புக்கு எழுதின விதமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் கடைசியாக இந்த சிந்து பாத்தில் தான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கதைக்குள்ள கதையெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த விக்ரம் வேதாளம் கதையில கூட அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் அது மாதிரி எதுவும் படித்ததில்லை, எதுவும் அது மாதிரி இதுக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணதில்லை. பட் இந்த புக்கில் அதை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். விஷுவலாக பார்க்குறேன்றதோட படித்து திருப்பி அதை விஷுவலாக நம்மளா விஷுவலைஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். அது இல்லாமல் வேறு என்ன நான் பண்ணேன்னா, ஃப்ரைடே அதுமா நான் வந்து என் தலைவன் மை ப்ரோ மை கிங் மணிகண்டன் அவரோட குடும்பஸ்தன் படத்துக்கு போயிருந்தேன். எப்பயுமே மணிகண்டன் ஆஸ் ஆக்டர் ஆஸ் அ லீட் ரோல் அவர் பண்ண எல்லா படத்தையுமே வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். ரைட் ஃப்ரம் சில்லு கருப்பட்டி, ஏலே, அப்புறம் லவ்வர் குட் நைட், நிறைய எழுதும் சுயசரிதம்,
அவர் ஆல்மோஸ்ட் அதான் அவர் ஃபிலிமோகிராஃபில அவர் லீட் ரோல்ல பண்ண அந்த எல்லா படமே சில்லு கருப்பட்டில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு ஒரு மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பாக்குறப்ப எனக்கு வந்து இன்னும் இன்னும் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு வந்து தியேட்டர்ல நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்த படம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மனசு விட்டு சிரிச்சு, நான் மட்டும் இல்லை மொத்த தியேட்டருமே அப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே அது அந்த அந்த ஹியூமர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி. என் அம்மாவும் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சேன் இந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, யாரு நம்ம ராஜ் பி ஷெட்டியா, அவரு வந்து சொல்லிருக்காரு, சில படங்கள் வந்து நமக்கு வந்து லைஃபை ஃபர்கெட் பண்ண எடுப்பாங்க, சில படம் வந்து நமக்கு லைஃப்னா என்னன்னு சொல்லி தர எடுப்பாங்கன்ட்டு. ஸோ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வர படமா நான் நினைச்சேன். ஒரு மாதிரி நம்ம தியேட்டர் உள்ள போனோடனே அடுத்த 2.5 hours நம்ம வந்து இருக்கிற வெளியில நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த அந்த சினிமாவோட ரிலேட் பண்ணி நல்லா ஹாப்பியா அந்த ஹியூமர்ஸ் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ண முடியும்ல. அது மாதிரிதான் இது ஒரு படமும் இருந்துச்சு. பட் இதுலயுமே இந்த படத்துலயுமே ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேனோட அவங்களுக்கு இருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸே வந்து அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த கட்டத்துக்கு மேல அது வந்து ஒரு பேர்டனா மாறுது ஒரு குடும்ப தலைவனுக்கு அப்படின்ற அந்த அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா சூப்பரா காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாம் எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்தை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். நீங்க கண்டிப்பா அந்த படத்தை போய் பார்க்கலாம் தியேட்டர்ல, இல்ல ஓடிடியில வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாக்குறதுனால மிஸ் பண்ணாம பாருங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஹியூமர் வந்து அந்த தியேட்டர் அட்மாஸ்பியர்ல அத்தனை பேருக்கு நடுவில் நம்ம சிரிச்சு பாக்குற அந்த ஃபீலிங் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நடுவில் சின்ன சின்ன மெசேஜஸும் வச்சிருந்தாரு டேரக்டர். ஸோ அதுவுமே அப்படியே போற போக்கில் அப்படி போட்டு போற மாதிரி ரொம்ப ரொம்ப கேஷுவலா, ஆனா ரொம்ப பேசப்பட வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து டைலாக்ஸ்ல ஒரு அந்த டைலாக் நான் சொல்ல விரும்பல, பட் கிளைமேக்ஸ்ல ஒரு நறுக்குன்னு ஒரு டைலாக் இருக்கும். அது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபீமேல் லீட் ரோல் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது அந்த ஒரு டைலாக் மட்டுமே ஒரு மாதிரி சான்ஸ்லெஸ். அவருடைய ரைட்டிங் பீக் தேர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஐ வில் சஜஸ்ட் யூ ஆல் டு வாட்ச் தட் மூவி. கண்டிப்பா பாருங்க. வேற என்ன பண்ணேன்னா, இன்னொரு கேம் ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் லேப்டாப்ல ரீசெண்டா. செக்கிரோ ஷேடோஸ் டை ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஜாப்பனீஸ் ஷினோபின்னு சொல்லிட்டு, அவங்க நிஞ்சா வாரியர்ஸ் போல. அங்க அதுக்கான ப்ராப்பர் டிக்ஷனரி ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல. பட் ஷினோபினா அவங்க ஊர்ல அந்த வாரியர்னு அர்த்தம் போல. அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டோரி அந்த காலத்துல நடந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த கேம் வந்து நார்மலா ஒரு ராஜாங்கத்தை வந்து இன்னொரு வில்லன் கேங் கைப்பற்றிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து ஹீரோ வந்து எப்படி திருப்பி வாங்குறாருன்ற மாதிரி ஒரு கதை. ஹீரோ வந்து ஒரு வாரியர்ன்ற மாதிரி. அது நம்ம வில்லன்னா எப்படி ஃபைட் பண்ணுவோமா, சும்மா லெஃப்ட் கிளிக் பண்ணா அட்டாக் பண்றோம் ஸ்வாட் வச்சு, அதுக்கு நிறைய பவர்ஸ். யூஸ்வலா நம்ம இந்த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா இதுக்கு முன்னாடி வந்த கேம்ஸ் அந்த அதே லாஜிக் தான். பட் அந்த கேம்ல இதோட ஒன்றி இருக்க, ஐ மீன் இந்த கேமோட போற அந்த ஸ்டோரி லைன் வந்து இதுல வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ரொம்ப ரிலேட்டபிளா, அதுவும் அந்த ஒரிஜினல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயே வச்சு அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் நிறைய பேர்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். ஒரு 2-3 பர்சன்ஸ்க்கு நடுவில் அடிக்கடி கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு அப்ஜெக்டிவோ ஏதோ ஒன்று சொல்றப்போ நம்ம அதை தேடி திருப்பி நம்ம கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் இந்த ஜாப்பனீஸ்ல லைக் அந்த வாய்ஸ்ல கேட்குறப்போ உண்மையிலே நம்ம அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வாய்ஸ். அந்த வயசுல இருக்க அந்த பர்சன் வந்து கரெக்டா அதுக்கு பேசுற மாதிரி அந்த வாய்ஸ் மாடுலேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில ரொம்ப கம்மியான ஜாப்பனீஸ் கண்டென்ட் தான் நான் வந்து ஃபிலிமா வந்து ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒன்று பார்த்துருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸ்ல. ஆல்மோஸ்ட் ஸ்குவிட் கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக பேசும்போது அதே மாதிரியே இதுவும் அந்த வாய்ஸ் ஸ்லாங் ஆகட்டும், மாடுலேஷன் எல்லாமே அதே மாதிரியே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த கேம் அது அந்த 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 ஜேர்னி, அந்த ஹீரோட ஜேர்னி எப்படிதான் இருக்குன்னு பார்க்கணுமேன்றதுக்காக அதை வந்து ரொம்ப தீவிரமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எஸ், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூடியூப் யூஸ்வலாகவே நான் கொஞ்சம் நல்லா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறத விட எனக்கு யூடியூப் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். லைக் இங்கே கண்டென்ட் கொஞ்சம் அதாவது இன்ஸ்டாகிராமில் அதுதான் இப்போ கண்டென்ட்டாகவே மாறிச்சு. இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸும் ப்ரொமோஷன்ஸும் நிறையா வருது. பட் இங்கே வந்து கண்டென்ட் வைஸாக வீடியோ கொஞ்சம் நல்லா வரும் யூடியூப்ல. பட்
ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னிச்சோன்ற சேனல் வந்து அவங்களையுமே நான் ரொம்ப முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு வீடியோவில் வந்து எது வந்து ஆடு எது வந்து கண்டென்ட்டாக போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ அவங்க மன்னிச்சோ ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் அவங்களுடைய அந்த ரீசெண்ட் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்கிறப்ப தான் வந்து எனக்குமே வந்து அந்த ஒரு கேள்வி வருது, நம்ம எப்படி இப்போ சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணுறோன்றதே வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. லைக் நம்ம கன்சியூம் பண்ணுறதான் சோஷியல் மீடியாவா, இல்லை அவங்க நமக்கு கொடுக்கறது தான் அந்த கண்டென்ட்டா, நம்ம அந்த கண்டென்ட் தேடி போல அந்த கண்டென்ட் தான் நம்மளை தேடி வருது அப்படின்ற மாதிரி. லிட்டரலாக அவங்க சொன்னது வந்து என்னால் ஆமாம் இப்படிதான் நடக்குது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல பார்க்குறப்போ அது வந்து ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்லா ஹோல்சமாக ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பான்சரோ இல்லை அது அதை பண்ண சொல்கிறது இல்லை நம்ம நம்ம பார்க்குறது எல்லாமே நிஜமா அப்படின்ற அந்த கொஸ்டின் வருது. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பிரச்சனையும் நடந்துட்டு இருந்துச்சு யூடியூப்ல. அது மாதிரி ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாகவே தமிழ் யூடியூபர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே நிறைய அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நிறைய நடந்துச்சு. ஒருத்தர் வந்து மாற்றி இது பண்ணிக்கிறது அதெல்லாமே நான் வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுது, நம்ம அதை வந்து எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு நான் அதை பார்த்துட்டு நான் எந்த ஒரு பக்கமும் நான் ஸ்டாண்ட் எடுக்க விரும்பல. இவங்க பண்ணுறது கரெக்ட் இவங்க பண்ணுறது தப்புன்ட்டு. பட் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, அது எப்படி 2 சைடுமே டிஃபெண்ட் பண்றாங்கன்னு பாக்குறப்போ 2 சைடுமே ஏதோ பாயிண்ட் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றப்பதான் எனக்குமே தெரியுது, ஓ இதெல்லாம் இப்படிதான் யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் நான் அந்த பிரச்சனையை பத்தினா நான் இப்போ எதுவும் ஒப்பீனியன் சொல்ற அளவுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை. பட் எனக்கு அதுல இருந்து நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும்னா எனக்கு எப்படி இருக்கு எடுத்துக்கணும்னா நான் எதை எடுத்துக்கிட்டேன்னா அதுதான் நம்ம இப்போ கன்சியூம் பண்ற சோஷியல் மீடியா வந்து நம்ம அதை வாண்டடா கன்சியூம் பண்றோமா, இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே என்னென்ன வருதோ அதுதான் நம்ம யூஸ் பண்றோமா. ஐ மீன் அதோட கண்ட்ரோல் வந்து அதோட பேசிக் கண்ட்ரோல் அந்த ரிமோட் வந்து நம்ம கிட்ட இல்லை, நம்மளதான் யாரோ ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற அந்த ஃபீலிங் தான் எனக்கு வருது. அது வந்து எப்படி அதுல வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும், இல்லை முடியுமா, இல்லை வந்து கம்ப்ளீட்டா சோஷியல் மீடியாலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றது கம்மி பண்றதா இதுக்கு வழியா, இதெல்லாம் வந்து லைக் ரிப்பீட்டடா என் மைண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த டாபிக் பத்தி நிறைய நான் இந்த வீக்ல நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணப்போ இந்த மாதிரி இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தப்போ ஸோ எஸ் ஸோ அது அந்த ஒரு விஷயம் தான் என் மைண்டில் கொஞ்சம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி இந்த வீக்கில் எனக்கு வேற எதுவும் பெருசாக நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் பேசணும்னு நினச்சது வீடியோக்கு பேசணும்னு நினச்சது இது மட்டும்தான். ஸோ அந்த முதல்ல எடுத்த அந்த தலைகாணி வீடியோலாம் சேர்த்து இந்த வாட்டி கொஞ்சம் இதை ஒரு வெறும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒரு சின்ன மீமு அட்லீஸ்ட் ஒரு கிஃப்டை டவுன்லோட் பண்ணி வைக்க கூட எனக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த அளவுக்கு நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீக் 4 வீடியோ இத்துடன் முடிந்தது. அடுத்த வீக் ஜனவரியில் தான் வருது. ஆனால் வீக் எண்டில் தான் நான் இது ரெக்கார்ட் பண்ணுறது. நான் சண்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் அதான் ஸோ அடுத்த வீடியோ வந்து ஃபெப்போட ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் வரும். அதுவும் வரும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நடக்கும். ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் அகேன் போன வீடியோவுமே வந்து மைக் கரெக்ட் பண்ணதை நிறைய பேர் அக்னாலேஜ் பண்ணீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அதுலேயுமே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்க. தலை வந்து பாதி கட் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப டைட்டாக ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கும் போதே பார்த்துட்டேன். ஆனால் எவ்வளோ திமிரு இருந்தால் சொல்கிறதோட நான் நடுவில் என்ன ஒரு தடவை ஏஞ்சி போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஓகே இது இப்படி இருக்குது, நம்ம என்ன கொஞ்சம் ஆங்கிளை கரெக்ட் பண்ணலான்ட்டு. அதை பண்ணாமல் 14 நிமிஷத்துக்கு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ சரி அது வந்து நான் ஸ்கிரிப்டடாக எதுவும் பேசல, நேச்சுரல் கண்டென்ட் தானே, அதனால இதெல்லாம் வந்து இன்னொரு தரம்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அப்படியே போடுவோன்ட்டு திமிராக நான் போட்டேன். அப்படி பண்ணது தப்பு தான். அதை தவிர்க்கணுன்ட்டு தான் இந்த வாட்டி நின்றுட்டு பண்ணிட்டேன். நிறைய பேர் அதுவுமே சஜஸ்ட் பண்ணாங்க, உனக்கு என்னப்பா கால் இல்லாட்ட ஆடுது அவ்வளோ ஆங்ஸைட்டியா அப்படின்ட்டு. ஆங்ஸைட்டி தான் அதுக்கான ஆன்சரானு எனக்கு தெரியல. பட் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த உட்காரும் போது
இது பண்ணாலுமே ரொம்ப காலாடிட்டே இருந்தேன். அது போன வீடியோவில் எவிடென்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி இந்த எப்படி சொல்றது, என்ன சொல்றது, எப்படி சொல்ல அப்படின்ற அந்த இதை வந்து வீடியோ ஃபுல்லாக நான் வந்து கண்டமேனிக்கு யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கான ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லி நான் அதோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா, நான் இப்போ ஒர்க் பண்ணும்போது என் கிளைண்ட் சைட்லேருந்து ஒருத்தரோட வந்து கனெக்ட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிது. அவர் வந்து யூஎஸ் பர்சன், அவர் யூஎஸ்லேருந்து பேசுகிறாரு. ஸோ அவர் பேசுகிறப்போ என்ன பண்ணார், அடிக்கடி வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஆக்சுவலி அவர் வந்து எனக்கு அவர் சைட் ஆஃப் டெக்னிக்கல் சைட்லேருந்து எனக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொரு தடவை ஒரு சென்டென்ஸை சொல்லும் போது யூனோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து அதை வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக எடுத்துக்கிட்டு சிரிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன், என்னடா அந்த மனுஷன் எதுக்கத்தாலும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 4-5 பேர் இந்த மீட்டிங், மிச்சம் எல்லாரும் வந்து டவுட்ஸ் கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தப்போ நான் நான் சொல்ல போகிறோம். நான் ஒரு தடவை கவுண்ட் பண்ணி என்னடா எத்தனை தடவை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் வந்து அது ரொம்ப தப்பாக அந்த இடத்துல நான் அதை வந்து ஃபன்னியாக கன்சியூம் பண்ணிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்றது எனக்கு என் வீடியோ பார்த்தப்ப தான் தெரியுது. நீ மட்டும் என்ன ரொம்ப லட்சணமாகவும் ரொம்ப ஒழுங்கா அப்படின்ற மாதிரி நானும் திருப்பி சொன்னதே தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக தோனியுமே இந்த நிறைய போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லனா வந்து யூனோ நிறைய சொல்லுவார். அப்பயுமே வந்து அதெல்லாம் வந்து பாடுறாங்க என் தலைவன் இப்படி பேசுகிறாண்டா அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு, பட் இங்கே இன்னொரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங் இப்படி பேசுகிறப்ப நான் அதை வந்து ஃபன்னியாக கன்சியூம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றதே எனக்கு, நான் என் வீடியோவை இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறேன்ற அந்த ஃபாண்ட் மட்டும் எடிட் பண்ணுறதுக்கு போன வாட்டி எடுத்தப்போ தான் எனக்கு வந்து தெரியுது நம்ம இவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணுறோமே அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கே நானே கற்றுக்கிட்ட ஒரு லெசன். நான் அப்படி வந்து அந்த இடத்துல வெறும் ஆஃப்டர் ஆல் அவருக்கு தோணுன மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண யூஸ் பண்ண ஒரு 2 வார்த்தையை வச்சு நான் வந்து அவரை வந்து அந்த இடத்துல ஒரு ஃபன்னியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் கற்றுக்கிட்ட லெசன். அதுதான். இதுக்கப்புறம் நானும் இந்த வீடியோவில் அதிகமாக அதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, எப்படி சொல்ல, அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் தான் பேசியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் எஸ், வரப்போகிற வீக் உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வீக்காக போகட்டும். நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு தேடி வரட்டும். ஸோ அடுத்த வாரம் உங்களை ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஹேம்ஸ். குட் பை.